தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், இதை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. மணிபாரதி, தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உடலானது சென்னை சாலிகிராமம் அவரது இல்லத்தில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக சென்னை கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. காலை சென்னை போரூர் பகுதியில் காரணமாக கொண்டு வரப்பட்டது. அவரது வீட்டில் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த், அவரது மகன்கள் 2 பேர், உறவினர்கள் என அனைவரும் கண்ணீர் மல்கே அஞ்சலி செலுத்தினார்கள். தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய தேமுதிக தொண்டர்கள், திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்தினார்கள். இதனையடுத்து உடலானது சென்னை கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. அதை அங்கு கொண்டு வந்து பொதுமக்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. அதன் பிறகு அவருக்கான இறுதி சடங்குகள் செய்யப்படும் என்று அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள்.